நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இதை தாண்டி தமிழ் சொசைட்டி பத்தின உங்களுடைய வியூன்னு ஒன்று வச்சிருப்பீங்கல்ல, அது என்ன? இப்போ இந்த ஷோ பற்றி அல்லது இங்கே இருக்கிறவங்களை வச்சு மட்டும் சொல்றதுன்னா ரொம்ப பாசிட்டிவாக சொல்லலாம். ஆனால் ஒட்டுமொத்த தமிழ் சமூகம் வெறும் சாம்பிள் மட்டும் சாம்பிள் தானே. அப்புறம் வந்து மேல்தட்டு வர்க்கம் இருக்கு, நடுத்தர வர்க்கம், கிராமம், நகரம், இது இப்படி பல தட்டுகளில் பார்த்தோம்னா ஜென்ரலாக பார்த்தா தமிழையும் தமிழோட நாகரிகத்தை அந்த பண்பாட்டையும் நம்ம வந்து இழந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு தான் என்னால் நிறைய உள்ள போய் பார்த்து சந்திச்சு இப்படி செய்யும்போது தோணுது. எப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், முத்துலிங்கம்னு கனடாவில் இருக்காரு ரைட்டர். அவர் வந்து ஒரு சலூனுக்கு போயிருக்காரு கனடாவில். அந்த சலூன் கடைக்காரர் தனக்குள்ளேயே ஏதோ பேசிக்கிட்டு இருந்திருக்காரு ஒரு மொழியில. இவர் வந்து ஐநா சபையில் இருந்த அதிகாரிங்கிறதுனால எல்லா மொழியும் இவருக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு தெரியும், பரிச்சயமா இருக்கு. அப்புறம் இவர்கிட்ட கேட்ட பிறகு சலூன்காரர் சொல்றாரு, இந்த மொழி பேசுறவங்க உலகத்திலே 3000 பேர் தான் இருக்காங்க. இது பேரு அராமிக்னு பேரு. இயேசு கிறிஸ்து பேசின மொழி, என் ஒய்ஃபு கூட தெரியாது, நானே தான் பேசிக்கணும் அப்படின்னு. இப்போ நான் என்ன பயப்படுறேன்னா, தமிழ் வந்து அந்த நிலைமைக்கு வந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்கு. ஏன்னா பள்ளிகள்லையும் கல்லூரியிலையும் நகரத்தை பொறுத்த வரைக்கும் தமிழில் பேசினா ஃபைன் பண்ணுறாங்க. அப்படி ஒரு நிலைமை இருக்குது. நான் இந்த ஷோ மூலமாக நான் அதை சொல்ல விரும்புகிறேன். இந்த மாதிரி ஒரு நிலைமை ஃப்ரான்ஸ்லேயோ ஜெர்மனிலேயோ இருந்ததுன்னா அந்த பள்ளிக்கு வந்து அங்கீகாரம் கொடுக்க மாட்டாங்க ஒன்று. அப்புறம் தமிழை வந்து படிக்காமையே இங்கே வந்து ஒருத்தர் என்ஜினியரிங்கோ எம்பிபிஎஸோ படித்து முடிச்சிடலாம். இதுவும் ஐரோப்பிய நாடுகளில் ஒரு ஃப்ரெஞ்சு தெரியாமல் அவன் எம்பிபிஎஸ் படிக்க முடியாது, என்ஜினியரிங் படிக்க முடியாது. நிலைமையை பார்த்தா தமிழ் வந்து ரொம்ப அழிஞ்சிக்கிட்டு இருக்கிற, அதாவது நேரடியாக சொல்கிறதுனா பேச்சு மொழியாக தான் ஆயிடுச்சு. ஒரு இலக்கியத்தை படிக்காமல் நீங்கள் மொழியை வளர்க்க முடியாது. எனக்கு வெளி மாநிலங்களில் போய் நான் ஒரு தமிழ் எழுத்தாளர்னு சொல்லும் போது கூச்சமாக இருக்குது. ஏன்னா உங்கள் பத்திரிகைகள்ல எல்லாம் சினிமா நடிகளை தானே போடுவாங்க அப்படின்னு கேட்குறாங்க. தலைப்புச் செய்தியாக சினிமா நடிகர்களை தானே போடுவாங்க. அப்போ சினிமாவையும் டிவிங்கிறது ஒரு அருமையான ஒரு லேர்ன் பண்ணுறதுக்கு, கற்றுக்கொள்கிறதுக்கு ஒரு இது சாதனம். ஆனால் இங்கே வந்து சினிமாவோட எக்ஸ்டென்ஷனாக இருக்குது. காலையிலே பொங்கல் வச்சுட்டு நாள் பூரா 4 படம் பார்க்குறதுக்கு வந்து ஒரு சினிமாவோட எக்ஸ்டென்ஷன். ஸோ இந்த சினிமா, தொலைக்காட்சி இதுக்கெல்லாம் அடிக்ட் ஆகிற ஒரு நிலைமையினால படிக்கிறதே இல்லாமல் போச்சு. அதனால தான் நான் சொல்கிறேன், தமிழ் வந்து தமிழர்கள் தமிழையும் தமிழ் கலாச்சாரத்தையும் வந்து இழந்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா படிக்காத சமூகம் அப்படிங்கிறேன்னா இல்லிட்ரேட் சமூகமாக ஆயிடுச்சு. நான் இல்லிட்ரேட் சொல்கிறது நல்ல டாக்டரேட் வாங்கியிருக்காங்க, நல்ல என்ஜினியராக இருக்காங்க, அதை சொல்லலை. நீங்கள் பாருங்கள், 8 கோடி பேர் இருக்கோம் இங்கே தமிழ்நாட்டில். ஒரு டாப் செல்லிங் ஆத்தரோட புக்கு வந்து 1000 தான் போகுது. உங்களுக்கே தெரியும், உல்ஃப் டோட்டம்ங்கிற நாவல் வந்து 3 கோடி சைனாவில். நான் வெளி மாநிலங்களில் வெளிநாடுகளில் போகும்போது நம்ம தமிழன் கையில் மட்டும்தாங்க புக்கு இல்லை, எல்லாரும் படிச்சுக்கிட்டே தாங்க இருக்காங்க. நீங்கள் சொல்லுங்கள், இப்போ 2013 நீங்கள் படித்த தமிழ் நாவல் என்ன? நீங்கள் படித்த தமிழ் நாவல் என்ன? பொன்னியின் செல்வன் சொல்லக்கூடாது, 3ஆம் உலக போர் சர்க்கார். 2013 நீங்கள் படித்த நாவல் கண்ணதாசனோட வாழ்க்கை வரலாறு, வனவாசம் படித்தேன். வட்டியும் முதலும் சொல்லிட்டு, வட்டியும் முதலும் ராஜமுருகனோடது. சரி, அப்புறம் எம்ஆர் இன்டர்வியூ சிறையில் இருக்கும்போது பண்ண இன்டர்வியூ படிச்சிருக்கேன் சார். வேற அந்த 2-3 பேர் தவிர வேற யாருமே புக்கே படிக்கலையா? 2013 நீங்கள் படித்த புக்கு என்ன? ஒன்று இவன்தான் பாலான்னு ஒரு புக்கு படித்தேன். அப்புறம் மதன் எழுதின உலக வரலாறு, அந்த டைட்டில் சரியாக ஞாபகம் இல்லை, பட் அந்த புக் படித்தேன். இப்போது நீங்கள் பெரிய சர்வே எடுத்தாலும் கூட நீங்கள் சொல்கிற என்னென்ன திரும்ப நீங்கள் சொன்னாலும் நீங்கள் சினிமா சம்மந்தப்பட்டவர்களோட தான் திரும்ப அது சினிமா தான் எல்லா இடத்துலையுமே நிரம்பி இருக்கு. சுற்றி And the mountains echoed, Khalid Hosseini. And the mountains echoed. Okay. சிட்னி ஷெல்டன் புக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் இந்த அவர் இறந்துட்டாரு. பட் வெரி ரீசென்ட்லி ஐ ஹவ் ஜஸ்ட் ஸ்டார்டட் ரீடிங் தி மாஸ்டர் ஆஃப் தி கேம் சீரீஸ். Sydney Sheldon, The Naked Face. Sydney Sheldon. Okay. The Shiva series வந்ததுல சார். Trilogy. Shiva trilogy அந்த 3 series. You are my crush till you are my crush. சரி, ஓகே. I too had a love story. You can love happen twice. Okay. Ravinder Singh. ரவீந்தர் சிங்கா. அதுக்கப்புறம் சேத்தன் பகத்தோட எல்லா சீரீஸுமே படிச்சிருக்கேன். இன்னொரு சேத்தன் பகத். அகாதா கிறிஸ்டியோட த மர்டர் ஆஃப் ராஜர் அக்ராய்ட், அதுக்கப்புறம் அந்த டிசெப்ஷன் பாயிண்ட் படிச்சிருக்கேன். தி டிசெப்ஷன் பாயிண்ட் டான் ப்ரௌனோட. ஓகே ஓகே ஓகே. அத டான் ப்ரௌனோட டிசெப்ஷன் பாயிண்ட்ஸ். அகஸ்டா கிறிஸ்டியோட ஸ்டாட் சிப்ரஸ் அப்படின ஒரு புக், அதுவும் நல்லா இருக்கும். இலக்கியத்துல ஒரு சமகால தமிழ் நாவல் என்ன படிச்சீங்கன்னு ஒரு தமிழ்நாடு பூரா சர்வே எடுத்தாலும்
1000 பேர் தான் படிச்சதா சொல்லுவாங்க. ஏன்னா 1000 ரீடர்ஸ் தான் இருக்காங்க. என் ஃப்ரெண்டு மனுஷபுத்திரன் சொன்னார், நீங்க எந்த பதிப்பகத்தில் போய் போட்டாலும் 1000 காப்பி தான் உங்களுக்கு விற்கும் அப்படின்ட்டாரு. ஏன்னா 1000 பேர் தான் இருக்காங்க படிக்கிறதுக்கு. புத்தக சந்தை நடந்துகிட்டு இருக்கு. நேற்று போனேன். யாரு கையிலுமே இலக்கிய சமகால இலக்கிய இது வந்து எதுவுமே இல்லை. ஏன்னா திருக்குறள் வேணா வாங்குவாங்க. அவங்க அப்பா வந்து தமிழ் வாத்தியாரா இருந்திருப்பார். இப்படி தான் இருக்கு நம்மளுடைய வாசிப்பு பழக்கம். ஆனா இதுக்கு முன்னால அப்படி இல்லை. சங்க காலத்துல பார்த்தோம்னா கபிலர் வந்து ஒரு 99 மலர்களை வந்து அவர் வந்து எழுதுறாரு. குறிஞ்சி பாடல 99 மலர்கள். ஒவ்வொரு அப்படியே மலர்களும் அப்படியே ஒரு வெற்றி வாகை சூடினான் அப்படின்னா, வாகைனா என்ன அர்த்தம்? வெற்றி பெற்றவன் மன்னனுக்கு இந்த வாகை மலரை எடுத்து சூடுறது. வாகை மலர். நமக்கு மலர் பேரும் தெரியாது. இதுதான் மொழியும் கலாச்சாரமும் காணா போயிடுச்சுன்னு. ரோஜா, மல்லிகை இதை தவிர 99 வகை மலர்ல நான் 50 மலர் பார்த்துருக்கேன். இன்னும் 44 இன்னும் பாக்கி மலர்களை நான் பார்க்கணும். இப்படி கந்தா, கடம்பா, கதிர்வேளாங். கடம்பா என்ன? கடம்பா மரம் எங்க வீட்டில் வச்சு நட்டு வளர்த்துக்கிட்டு இருக்கேன். சாப்பாடு விஷயத்துல நீங்க சந்தோஷமா மகிழ்ச்சியா சொன்னீங்க. சாப்பாடு எதுவும் வந்து நம்ம இதாகலை, ஒன்றும் அழிஞ்சு போயில்லை. அழிஞ்சு போயிடுச்சு. இவங்க இப்போ சொன்ன பதில்கள் எல்லாமே சாம்பார் ரசம், சாம்பார் ரசம். நம்மளுடைய திணை தானியங்கள் எல்லாம் போயிடுச்சு. கம்மங்கூழ். அப்படி மொழி, கலாச்சாரம், உணவு, நம்மளுடைய இலக்கிய உணர்வு இது எல்லாத்தையும் இழந்துக்கிட்டு வர்றோம். நீங்க வந்து கலாச்சாரத்தையும் மொழியையும் இலக்கியத்தையும் பயிலலைன்னா உங்க உள்ளீடு வந்து ரொம்ப கண்டட்டே இல்லாமல் போங்கா இருக்கும். உள்ள ஒண்ணுமே இருக்காது. காலி டப்பா மாதிரி இருக்கும். அதை தான் நான் திரும்ப திரும்ப சொல்ல விரும்புகிறேன். இளங்கோ, இங்க இருக்கவங்கள கணக்கில் எடுத்துக்க வேண்டாம். ஓகே, நீங்க ஒட்டுமொத்த தமிழகத்தை கணக்கில் எடுத்துங்க. சாரு கன்சிடர் பண்ண மாதிரியே நீங்க 4 பேருக்குமே இதை ஒரு அளவுகளாக வச்சிருக்கீங்க. இங்கே வச்சிருக்கவங்கள மட்டும், ஏன்னா இது வந்து ஒரு சின்ன குழு, ஒரு ரெப்ரசன்டேஷன்லேருந்து பேசியிருக்கிறாங்க. சரி, நீங்கள் ஓவராலாக தமிழ்நாடுன்னு எடுத்துகிட்டு பார்க்குறப்போ இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த தமிழ் பண்பாடு, சமூக, பொருளாதார எல்லா காரணிகளையும் அவங்க அப்படியே வச்சிருக்கிறாங்களா, அல்ல புதுமையடைந்து மேலே வந்துட்டாங்களா? மொழியில் இழந்துள்ளார்களா, கலாச்சாரத்தில் இழந்துள்ளார்களா? எனக்கு சாருவோட ஒரே ஒரு கவலையை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அது வந்து இந்த சினிமா, அதாவது 3ஆம் தர சினிமா மக்களுடைய மண்டை ஆக்கிரமிச்சிருக்கின்றதுல வந்து நான் எந்த டவுட்டுமே கிடையாது. ஆனால் எனக்கு ஒட்டுமொத்தமாக கலாச்சாரத்துடைய ஒரு பண்பாட்டுடைய ஒரு அடையாளமாக பார்த்தா தமிழ் வந்து தொடர்ந்து ஃப்ளோ ஆகிட்டு தான் இருக்குது அப்படின்றதுல வந்து நான் சாருலேருந்து மாறுபடுறேன். ஒரு 2000 வருஷத்துடைய இது பார்த்தீங்கன்னா ஒரு எப் அண்ட் ஃப்ளோ, பொலிட்டிக்கலாக நடக்கக்கூடிய அட்டாக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து வரக்கூடிய கலாச்சார பாதிப்புகள். அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம மாதிரி ஒரு சொசைட்டி வந்து ஈஸியாக விழுந்திருக்கணும். இப்போ நீங்கள் ஏற்கனவே இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பல மொழிகளில் வந்து அவங்களுடைய மொழியில் உள்ள எழுத்துக்களை கூட இழந்திருக்காங்க. இப்போ மராத்தியிலலாம் வந்து இருந்த எண் கணிதம் அவங்களுடைய சிஸ்டத்தையெல்லாம் அவங்க இழந்திருக்காங்க. ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா தமிழ் தன்னை ஓரளவுக்கு தக்க வச்சுக்கிட்டு பல இடங்களில் போராடி. இப்போ நீங்கள் வெளியிலேருந்து வந்த மதங்கள் கூட தமிழில் தான் தன்னோட மதத்தை பரப்ப முடிஞ்ச வழியே அவங்களோட மொழியில் வச்சு இங்கே நம்மகிட்ட ஒன்றுமே பேச முடியல. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அது மத ரீதியாக கூட நம்மளுக்கு வந்து அது ஒரு இதுதான். அப்புறம் நீங்கள் வைத்தியத்துக்கு இவ்வளோ நூல்கள் தொடர்ச்சியாக இருந்திருக்கு. அப்புறம் இன்னைக்கு நம்ம அதை சித்த வைத்தியத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். தமிழர் உணவை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். நிறைய விஷயங்களில் வந்து எனக்கு ரொம்ப பாசிட்டிவான அவுட்லுக் உண்டு. எனக்கு ஒரே ஒரு இடைஞ்சல் வந்து சினிமா. தமிழர்கள், குறிப்பாக நகரங்களில் வாழக்கூடிய தமிழர்கள் தங்களுடைய பண்பாட்டு அடையாளங்களையும் பண்பாட்டு சின்னங்களையும் இன்னமும் வச்சிருக்கிறாங்களா, அதை பின்பற்றுவதற்கு ஆசைப்படுகிறார்களா, அவங்களுடைய மனநிலை என்னவாக இருக்கிறது அப்படின்னு பொங்கல் ஸ்பெஷல் நீயா நானால பேசிட்டு இருக்கோம். இது ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை எல்டியா, கோ பிரசன்டட் பை சன்லேண்ட் ரிஃபைன்ட் சன்ஃப்ளவர் ஆயில். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை எல்டியா, கோ பிரசன்டட் பை சன்லேண்ட் ரிஃபைன்ட் சன்ஃப்ளவர் ஆயில். இப்போ ஒரு கலாச்சாரத்துடைய அடையாளம் அப்படின்னா உடனே ஒரு ரைட் எக்ஸ்ட்ரீம் போயிடுவாங்க. என்னன்னா வந்து இல்லைங்க அதெல்லாம் பண்ணக்கூடாதுங்க, இதெல்லாம் பண்ணுங்க, டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் அப்படின்னு ஒரு சொசைட்டி கொடுப்பாங்க. நம்மளோட சொசைட்டியில் பாருங்க, ஒரு 60 வருஷம் பொலிட்டிக்கல் லைஃப் எவர் சின்ஸ் இண்டிபெண்டன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு லெஃப்ட் பேஸ்டு ஒரு சோஷியலிஸ்டிக் சென்ஸ் உள்ள அரசாங்கங்களே பொதுவாகவே நாம் தேர்ந்தெடுத்திருக்கோம். ஒரு மேட்டிமையான ஒரு கலாச்சாரத்தை நம்ம பெருசாக ஒன்றும் கொண்டாடிடல அப்படிங்கிறதுல எனக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம். ஒரு காமராஜரை நம்ம கொண்டாடி இருக்கோம். இந்த மாதிரி நம்மளுடைய அரசியல் செயல்பாடே கொஞ்சம் இடதுசாரி சார்ந்தும் கொஞ்சம் சமூக, இப்போ நீங்கள் வட இந்தியாவில் இந்த மாதிரி போனீங்கன்னா ஒரு வலதுசாரி டக்குன்னு கேப்சர் பண்ணாங்கன்னா அவங்களால ஏபொலிட்டிக்கல் ஸ்டேட்ஸாக இருக்கிற பட்சத்தில் அதெல்லாம் நடந்துடுது. நம்ம ஊரில் வந்து இந்த அரசியல் செயல்பாடும் பொருளாதார செயல்பாடும் ஓரளவுக்கு வந்து பொதுமக்கள் வந்து எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய வளர்ச்சியும் எல்லாருக்கும் ஓரளவுக்கு பங்கு கிடைக்கக்கூடிய ஒரு இது இருக்குது. ஓவராலாக பார்க்கும் பொழுது தமிழ் சொசைட்டி ரொம்ப ரேஷனலான சொசைட்டியும் கூட. ஒரு காலகட்டத்தில் சமூக வளர்ச்சிக்கு இடைஞ்சலாக
மதம் இருக்கும் என்றால் நான் நாஸ்திகத்தையும் கொண்டு இந்த இந்த சிக்கலை ஓவர் கம் பண்ணுவேன்னு ஒரு சமூகம் எழுந்திருச்சு வந்திருக்கு. அது ஒரு பெரிய ஆச்சரியம். நீங்க நாஸ்திகத்தை வச்சு நீங்க எங்கேயுமே ஆட்சி முடிய முடியாது. அது உண்மையிலேயே ரொம்ப சிக்கலான விஷயம் கூட. ஏன்னா உள்ள அந்த மதம் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அது எங்கேயாச்சும் ஒரு இடத்துல இதாயிரும். ஸோ இதையும் நாம் செஞ்சுருக்கோம். அப்படி என்னால் ஒரு ரேடிக்கல் சொசைட்டியாக தான் நம்ம வந்து நம்மளுடைய தமிழ் சொசைட்டி, நான் ஓரளவுக்கு இதை பாசிட்டிவாக பார்க்கக்கூடிய விஷயங்கள். நெகட்டிவாக நான் சில விஷயங்கள் பார்க்குறேன். என்னென்னா கலாச்சார சின்னங்களை ரேடிக்கல்ன்ற பேரத்தில் கலாச்சார சின்னங்களை உடைப்பதற்கோ, இப்போ எழுத்து வாசிப்பு இது மாதிரியான விஷயங்களுக்கு ஒத்துழைப்பு இல்லாமல் இருக்கோ நான் எதிரி. இது 2000 வருஷமா எத்தனை கலாச்சாரங்கள் தங்களுடைய மொழியையும் பண்பாட்டையும் காத்துட்டு நின்றுட்டு இருக்கு, காத்துல ஆடாமன்னு. அது பெரிய ஏரியா. ஏன்னா 2500 வருஷத்துல நீங்க வந்து சீனால வந்து எத்தனையோ மாற்றங்கள் வந்திருக்கு, இந்தியாவில் எத்தனையோ மாற்றங்கள் வந்து மற்ற ஊர்கள் எல்லாம் மதங்கள் மொழிகளை காத்திருக்கு. இங்க மொழி தான் எல்லாத்தையும் காப்பாற்றி வச்சிருக்கு. இந்த தமிழ் மொழியும் இந்த அது சார்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனை, இப்ப சார் சொன்ன மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனைகள். பொதுவா கல்வியில இப்ப 2வது மொழியில் நீங்க தமிழ் படிக்கிறீங்களா, 2வது இடத்துல தமிழ் வச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கிறது ரொம்ப பரிதாபமான விஷயம். இதுக்கு அடுத்த கட்டத்தில் நீங்க பாத்தீங்கன்னா நவீன வளர்ச்சி வந்தப்ப ஐடி துறை மாதிரியான ஒரு துறைகள், இந்த மாதிரி துறைகள் வந்தப்ப எல்லாருக்கும் ஒரு கனவு இருந்தது. என்னைக்குனாலும் ஐடி சம்பாரிச்சு என் சொந்த ஊருக்கு போவேன். நான் கேள்விப்பட்ட வரைக்கும் கிராமத்துல இருந்து வந்த பல இளைஞர்களும் நான் சம்பாதித்து விட்டு எப்படியாவது என் ஊர் போய் என் ஊர் போய் சேருவேன்னா அவன் வெக்கப்படலை. அவன் ஊரை பத்தி, அவனுக்கு அவனோட நெடிய மரபை பத்தி அவனுக்கு ஒரு 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 தன்னம்பிக்கை இருக்கு. நான் எங்க போனாலும் ஊர்ல வீடு தான் கட்டிருக்காங்க, சொந்த ஊர்ல தான் முத வீடு கட்டிருக்காங்க. இளங்கோவை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் நான் பார்க்குறேன், நெகட்டிவ்ஸ் அதே. பட் ஸ்டில் இந்த தமிழ் இனக்குழு தன்னுடைய அடையாளங்களை ஓரளவுக்கு மேம்படுத்தி கொண்டே வந்திருக்கிறத நான் கொஞ்சம் ஒரு இந்திய கூட்டத்தோடு ஒப்பிடுகிற கம்பேரிசன் அந்த லெவலில் ஒரு மராத்தியர்கள் தங்களுடைய எழுத்துக்கள் வார்த்தைகளை இழந்துகிட்டு இருக்க கட்டத்தில் இது பெட்டர்னு நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? இந்த 2 பக்கமும் பேசுனது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இவங்க பேசுனது 2மே ரொம்ப, இவங்க என்ன பேசுகிறாங்கன்னு எனக்கு புரியல. அதை அவங்க விளக்கணும். இவங்க மட்டும் இல்லை, எல்லாருமே. மொழி என்பது ஒரு டூல் அப்படின்னா போகட்டுமே மொழி. லிட்ரேச்சர் படிக்கலன்னா பரவாயில்லைங்க, எல்லாம் சந்தோஷமா இருக்காங்க. இந்த லிட்ரேச்சர் இவங்க படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சாரு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, சார் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. லிட்ரேச்சர் படிக்காம ஹாப்பியா இருக்காங்க. அவங்களுக்கு இன்னைக்கு அவங்களுக்கு எழுத படிக்க தேவையில்லை சொல்றான். ஏன்னா பாரதிய பீடத்துல கன்னடாவில் 8, மலையாளத்துல 8, ஹிந்தியில 9. ஆனா நம்ம வாங்கினது 2 தான். நான் சொல்றேன், யூனியன் கவர்மெண்ட்ல எத்தனை மினிஸ்டர்ஸ் தமிழ்நாட்டுல இருந்து போயிருக்காங்க சொல்லுங்க? அதிகமான மினிஸ்டர்ஸ் தமிழ்நாட்டுல இருந்து தான் போயிருக்காங்க. புத்திசாலிகள் தானே, அதுக்கு அவன் பொறாமப்படுறான்ல. ரொம்ப கிளவரா ஒர்க் பண்றவங்க யாரு? தமிழர்கள் தானே. இங்க இருந்து லிங்குவிஸ்டிக்கலா இங்க இருந்து போனவங்க, அதுக்கு நம்ம சந்தோஷப்படுறோம்ல. செம்மண் இருக்கு, கருமண் இருக்கு, களிமண் இருக்கு, லேட்ரைட் சாயில் இருக்கு. தமிழ் மண்ணுன்னு ஒண்ணு கிடையாது. இது இவங்களா உருவாக்கிக்கிற ஒரு மாயையான ஒரு விஷயம். அப்படி சொல்லி இவங்க மக்களை ஏமாத்துறாங்க. அவ்வளவு நீங்க சென்சிபிளா பேசல. அதுக்கு நீங்க பேசுற அளவுக்கு நீங்க சென்சிபிளா பேசல. தொடர்ந்து பேசுவோம் நம்ம சென்சிபிளா. you don't have the legitimacy to talk like that. ஆரம்பிக்க முடியாது கோபி. ஏன் சொல்றேன், இது கிடையாது. இது இல்ல நீங்க பேசுங்க. Make a statement like that. Okay. So whatever anthropology you have read, I would have gone through it several times. Keep quiet. And when you allege people, ஒரு பிரேக் கொடுங்க, தண்ணி. No, you cannot tell me keep quiet. He has to argue my point. No, you don't have any arguing point. ஏனா அவர் கூட முரண்படுறேன்னு சொல்றீங்க. தண்ணி கொடுங்க. நானும் அதுதான் இலக்கிய சென்சிபிலிட்டி இல்லாத ஒரு நிலைமைங்கறேன். என்ன எல்லாம் திருட்டு இலக்கியம் வச்சிருக்காங்க இங்க. என்ன இலக்கிய சென்சிபிலிட்டி? தண்ணி மட்டும் என்ன கூட தண்ணி அப்படியே நாக்கு வரல. அன குடி. நீ குடிங்க. இப்போ பிகினிங்ல இருந்து வரணும் அப்படின்னா இந்த 2 பக்கம் இருக்கிறவங்கள நம்ம ஒரு சாம்பிளாகவே எடுத்துக்கிட்டோம்னா எல்லா நிறத்துலையும் இருக்காங்க. இப்போ தமிழர்கள் எல்லா நிறத்துலையும் இருப்பதற்கு காரணம் இந்த ஸ்டாக் ஏற்கனவே ஜெனட்டிக்கலாக மிக்ஸ் ஆன ஸ்டாக். வெள்ளையாக இருக்காங்க, கருப்பாக இருக்காங்க, மாநிறமாக இருக்காங்க, உயரமாக இருக்காங்க, குள்ளமாக இருக்காங்க, சராசரி உயரத்தில் இருக்காங்க. அப்போ ஜெனட்டிக்கலாகவே இந்த தமிழர்களுக்கும் வேறு பகுதிகளில் இருக்கிற வேறு மொழி பேசுகிறவர்களுக்கும் மாற்றம் வித்தியாசம் எதுவும் இல்லை. இவங்க எல்லாரும் அவங்களுடைய கித்தன் கின் தான். தமிழர்கள் எல்லாம் கன்னடர்களுடைய அண்ணன் தம்பிக்கை தான். தமிழர்கள் எல்லாம் மலையாளிகளோட அண்ணன் தம்பிக்கை தான். தெலுங்குகளுடைய அண்ணன் தம்பிக்கை தான். ஆந்த்ரோபாலஜி
அதனுடைய ஆறாம்சம், நியாண்டர்தல்கள், ஹோமியோசெஃபியன்கள் இதெல்லாம் எல்லாருக்குமே தெரிஞ்ச சில விஷயங்கள் தான். அடிப்படையில் இந்த உலகத்தினுடைய எல்லா மனிதனுக்கும் எல்லா மனிதனோட ஏதோ ஒரு கனெக்ட் இருக்குது. அது எந்த மனுஷனாக இருந்தாலும் சரி தான். நம்ம இன்னைக்கு நம்ம பார்க்குற யாரோ ஒருத்தன் எனக்கும் அவனுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருந்துக்கிட்டு இல்லை. எனக்கு ஆப்பிரிக்கன் உறவு இருக்குது, எனக்கு இன்னொரு கிழக்கு ஆசியில் இருக்கவனுக்கும் ஒரு உறவு இருக்குது. பட் இது எல்லாத்தையும் தாண்டி கான்டெம்பரரி லெவலில் இன்னைக்கு இருக்கக்கூடிய விஷயத்தை பற்றி இவங்க பேசிட்டு இருக்காங்க. இவங்க பேசுறதுல நீங்கள் தவறுண்டு பார்க்கக்கூடிய விஷயத்தின் கோர் என்ன? எதை நீங்கள் மறுக்கிறீங்க? நீங்கள் தமிழர் அடையாளம், தமிழர் கலாச்சாரம் என்று சொல்வதற்கு இங்கு லிங்குவிஸ்டிக் பேஸில், மொழி அடிப்படையில் இங்கே ஒன்றுமே இல்லை. அப்படி தொல்காப்பியம் இருக்கு, அதுக்கப்புறம் திருக்குறள் இருக்கு. அதாவது உங்களுடைய கோபம் என்னன்னா, தொல்காப்பியத்தையும் திருக்குறளையும் பத்தி ஏன் பேசிக்கிட்டே இருக்கிறீங்க? நிகழ்காலத்துக்கு வாங்கன்னு ஒரு கேள்வி. திருக்குறள் பத்தி பேசுங்க, அதுல பியூர் தமிழ் இருக்கு. ஆனா யாருமே இந்த இனக்குழுன்னு சொல்லிட முடியாது. யாருடைய மொழியும் அவர்களுடைய மொழி அல்ல, யாருடைய எழுத்துக்களும் லிபிகளும் அவர்களுடையது அல்ல. ஒரு காலகட்டத்திற்கு பிறகு ஒரு அமைப்பு ஏற்படுகிறது, அந்த அமைப்புல இருந்து பேசுறோம் சார். இதுல தான் சார் இவங்க இந்த லிட்டரரி பீப்புள் கடந்த 70 ஆண்டுகளாக I'm not pointing you sir, please don't talk. இந்த கடந்த 60 ஆண்டு காலமாக இவர்கள் தீர்த்து வைக்கப்பட வேண்டிய கேள்விகளுக்கு, பிரச்சனைகளுக்கு இவர்கள் சரியாக தீர்த்து வைக்கவில்லை. இவர்கள் எந்த விஷயத்தை சரியாக அட்ரஸ் பண்ணல? ஒரு பாயிண்ட் எனக்கு சொல்லுங்க. மொழியில் பேசும்பொழுது நீங்க சொன்னீங்க பாட்டின்னு சொல்றதை விட ஆயான்னு சொல்றது நல்லதுன்னு நீங்க சொன்னீங்க. ஆயா என்று சொல்வது மிக சரியான தமிழ், சரிங்களா? ஆனா இப்ப அவங்க பாட்டின்னு சொல்ற தமிழ் நல்ல தமிழ்னு சொல்றாங்க. பொத்தகம் என்று சொல்கிற தமிழ் நல்ல தமிழ் சொல். ஆனா இவங்க நூல்னு சொல்றாங்க. யாரு? தொல்காப்பியமும் நன்னூலும் நூல் என்றே சொல்கிறது, பொத்தகம் என்ற சொல்லை பயன்படுத்துவதில்லை. ஏன்? தமிழறிஞர்கள் பேசணும் இதுக்கு. ஹிந்தியில என்ன சார் புத்தகத்துக்கு புத்தகம்? வடமொழின்னு பேசிட்டியா இப்ப ஹிந்திக்கு போறீங்க? இன்னும் சொல்றேங்க, 1330 குறள் கிடைச்சது இல்ல, மிச்சம் குறள்லாம் எங்க? ஏதாவது சென்சிபிளா நீங்க திருக்குறள் இல்ல கேட்டா என்ன கோவப்படுறேன் சாரு கோவப்படுவாரு. அவரு எப்படி வேணாலும் திட்டட்டும், அவர் தமிழ் அடையாளமே இல்லைங்கிறாரு. அக்கார அடிசலை பத்தி ஆண்டாள் சொல்றா, இன்னைக்கு அக்கார அடிசல் காணா போயிடுச்சுன்னு நான் கவலைப்படுறேன். இவங்கள யாராவது அக்கார அடிசலை பத்தி சொல்லுவாங்களான்னு நினைச்சு கேட்டேன். அது குறித்து தேவையில்லைங்கிற நான். டு த பாயிண்டா இருந்தா ஈஸியா இருக்கும், இல்லாட்டி எல்லோருக்கும் புரியுற மாதிரியான ஒரு கேள்வியா இருந்தா தெளிவா இருக்கும். நீங்க டு த பாயிண்ட் ஒட்டுமொத்தமாக நீங்க ஒரே ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சீங்கன்னா அதுக்கு நான் பதில கோபி, ஐ அம் டயர்ட் ஆஃப் திஸ் ஸ்டூடெண்ட் இன்டெலெக்சுவல்ஸ் எவ்ரிவேர். இந்த மாதிரி எங்கேயாச்சும் போயிட்டு என்னதாச்சும் நோய் ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, ஒரு லாஜிக்கல ஓகே யூ டோல்ட் திஸ், நான் இதை கவுண்டர் பண்றேன் அப்படிங்கிற லெவலில் ஆரம்பிக்கல. தட்ஸ் நாட் வாட் இஸ் இன்டென்ஷன் வாஸ். யூ வாண்டட் டு மேக் அ ஸ்வீப்பிங் ஸ்டேட்மெண்ட் ஜஸ்ட் லைக் மெனி லிட்டரியன்ஸ் டூ. அதை பண்ணிட்டு யூ ஜஸ்ட் ப்ரோவோக் இட் அண்ட் யூ ஜஸ்ட் மேக் த என்டையர் டிஸ்கஷன் நான்சென்ஸ் அண்ட் எவ்ரிபடி கெட்ஸ் இரிட்டேட்டட். இதுதான் அவரோட இன்டென்ஷன். ஸோ இது என்னன்னா வந்து நீங்கள் பாயிண்ட் கேட்டாலும் அங்கே ஒன்றும் வரப்போறது இல்லை. அகைன் இட்ஸ் கோயிங் டு பி, இப்போ நீங்கள் கேட்டீங்க திருக்குறள் 1330க்கு மேலே எங்கே காணாமல் போச்சு, நானா போய் தேடிட்டு வர முடியும்? கொஞ்சம் ஹீட்டடா போயிட்டு இருக்கு இந்த ஆர்குமெண்ட். கொஞ்சம் இன்டெலெக்சுவலான இந்த ஆர்குமெண்ட்டுக்குள்ள ஒரு சின்ன பிரேக் தேவைப்படுது. ஸ்டேட் இன் வித் இது ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை எல்டிஆ, கோ பிரசன்டட் பை சன்லாண்ட் ரீஃபைண்ட் சன்ஃப்ளவர் ஆயில். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை எல்டிஆ, கோ பிரசன்டட் பை சன்லாண்ட் ரீஃபைண்ட் சன்ஃப்ளவர் ஆயில். இந்த பொங்கல் நாளில் நடக்கும் இந்த ஸ்பெஷல் ஷோ, இதுல இன்னைக்கு இருக்கக்கூடிய நகரத்தில் இருந்து வருகிறவர்கள் கலாச்சார ரீதியாக, பண்பாட்டு ரீதியாக தமிழ் அடையாளங்களை தங்களுக்குள்ள வச்சிருக்காங்களா, எந்த அளவுக்கு வச்சிருக்காங்க, எவ்வளவு விஷயங்கள் தொலைக்கப்பட்டிருக்கிறது, மறக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து பயணிக்கலாம். இங்க வந்து குலதெய்வ வழிபாடுன்னு சொன்னீங்க. குலதெய்வ வழிபாடு பற்றி இங்க ஆராய்ச்சிகள் நடத்தப்படவே இல்லை. அதற்கு பேர் டோட்டமிக் ஸ்டடி. ஏன்னா இதுக்கு பின்னால இருக்கக்கூடிய நான் சொல்லிடுறேன். லெட் மீ பி ரொம்ப சிம்பிள். நீங்க பேசுற உள்ளர்த்தத்தை என்னால விளங்கிக்க முடியுங்கிறது உங்களுக்கு தெரியும். இதன் பின்னால் இருக்கக்கூடிய உள்ளரசியல், இதன் பின்னால் இருக்கக்கூடிய இனம் சார்ந்த விஷயம், சாதியம் சம்பந்தமா சாருக்கும் தெரியும், இவருக்கும் தெரியும், இவருக்கும் தெரியும். ஆனா சாதிக்கே வரலங்க நானு. இவங்க வந்து லிட்ரேச்சர் படிக்கிறவங்க குறைஞ்சிட்டாங்கன்னா, ஆமா அது இவங்க எப்படி காரணமாக முடியும்? தனி மனித வழிபாடு தான் இதுல உள்ள பிரச்சனை. இப்ப சாரு என்னைய கொண்டாடுங்க அப்படின்னு சொன்னார்னா சாருவை நானே இங்கே திட்டுவேன். தமிழ் இலக்கியத்தோடைய வேர்களிலிருந்து நீ தொடர்ந்து உன்னை தேடிக்கிறதுக்கான ஒரு இலக்கிய பாரம்பரியத்தை தெரிஞ்சுதான் ஆகணும் அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லைங்களா? என்னோட வேண்டுகோள். அதுதான் வந்து இதுல வந்து அதுல நீங்க எத்தனை கருத்தை வேணாலும் மறுக்கலாம். இது வந்து இப்படி இருக்கு, இது அப்படி இருக்கு, அன்னைக்கு கொன்னா, இன்னைக்கு செத்தான், இன்றைய பொழுதில் இது நியாயம் இல்லை, அன்றைய பொழுதில் அது நியாயம் இல்லை, அது எல்லாம் கிடக்கட்டும், அது கழுத. ஒரே விஷயம் என்னன்னா, நீ யாருன்னு உனக்கு உன்னுடைய வேற தெரியுமா இல்லையான்னா, நான் உண்மையிலேயே நான் போய் பிக் பேங்க்கு முன்னாடி தான் என்ன தெரிஞ்சுக்கிறேன்ற அளவுக்குலாம் கிடையாது. இங்கே எனக்கு லிமிட்டடாக ஒரு ஸ்கிரிப்டட் ஹிஸ்ட்ரி இருக்குது. ஐ நோ வாட் ஐ ஆம். அங்கேருந்து என்னுடைய வரலாறு தெரிஞ்சுக்கிறேன், என்னுடைய பாரம்பரியத்தில் என்னுடைய குடும்பத்துக்குள்ள தெரிஞ்சுக்கிறேன், எனக்கு பக்கத்தில் இருக்க மனிதனை தெரிஞ்சுக்கிறேன். இது இப்படியே எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு போயிட்டே இருக்கலாம். இதோட எக்ஸ்பேன்ஷன் வந்து இதுக்கு ஒரு லிமிட்டே கிடையாது.
ஆப்வியஸ்லி எல்லா எக்ஸ்ட்ரீமிசம்க்கும் ஒரு எக்ஸ்ட்ரீம் ரியாக்ஷன் தான் வர முடியும். பட் இந்த எக்ஸ்ட்ரீமிசம் ஒரு முக்கியமான ஒரு 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 கருத்து அல்லது ஒரு முக்கியமான ஒரு லெசனை நம்மளுக்கு முன்வைக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அது என்னன்னா, இந்த படித்த வர்க்கம், அஃப்கோர்ஸ் நானே அந்த வர்க்கத்தை சேர்ந்தவன், படிப்பு தான் என்னுடைய பேஷன் அப்படின்னு இருந்தாலும் கூட, இந்த படித்த வர்க்கம் தன்னுடைய லாப நோக்கங்களுக்காக, தன்னுடைய இருப்புக்காக ஒரு ஒரு ஓரல் கல்ச்சரை, ஒரு பாப்புலர் கல்ச்சரை டீலெஜிட்டிமைஸ் பண்ணி அதோடைய நியாயங்களை, அதோடைய இருப்பை கேள்விக்குறி ஆக்கணுங்கிற ஒரு முயற்சி நடந்துகிட்டு இருக்கு. அது இவங்க எல்லாருமே சண்டை போட்டுக்கிட்டாலும் கூட எல்லாருக்குள்ளேயும் அது இருக்க தான் செய்யுது. ஈவன் அது நீ என்ன நிகழ்ச்சிக்குள்ளேயும் அது இருக்கு. ஒவ்வொருத்தரையும் நீங்கள் வந்து என்ன தமிழ் புக்கு படிச்சீங்க, நீங்கள் என்ன ஆங்கிலம் புக்கு படிச்சீங்க, நீங்கள் புக்கு படிச்சிங்களா அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கறதுக்குள்ளேயே அந்த புத்தகம் சார்ந்த ஒரு கலாச்சாரத்துடைய மேன்மையும், புத்தகம் அல்லாத ஒரு கலாச்சாரம் அல்லது அது வந்து ஒரு பாப்புலர் சினிமா ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னு வச்சுக்கலாமே, அந்த கலாச்சாரத்துடைய தாழ்ச்சியையும் ஏதோ முன்வைக்கிற மாதிரியான ஒரு அரசியல் இதுக்குள்ளே இருக்குது. இது ரொம்ப ஆபத்தானதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. திரைப்படம் மேபி அது வந்து கொஞ்சம் அசட்டுத்தனமாக இருக்கலாம். பட் ஆனால் அந்த அசட்டுத்தனத்தின் பின்னாடி ஒரு 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 வாஸ்ட் ஸ்வீப் இருக்குது. தமிழ் இந்தியர்கள் வடநாட்டில் நேஷ்னல் டெலிவிஷன் ஒரு விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அது வந்து தமிழ் லிட்ரேச்சர் பற்றி யாராலையும் பேச முடியல. புதுமைப்பித்தனையோ அல்லது ஜெயகாந்தனையோ டிரான்ஸ்லேஷனில் எல்லாராலையும் படிக்க முடிஞ்சாலும் கூட அவங்க யாரும் அதை பேசுறது கிடையாது. ஏன்னா இந்த அரசியல், இந்த புத்தகம் சார்ந்த எழுத்தாளர்கள் சார்ந்த அரசியல் ஒரு லோக்கல் மேனிஃபெஸ்டேஷனாக இருக்குது. இதை அவங்க கையில் பவர் இல்லையே அப்படிங்கிற ஒரு ஏமாற்றத்தில் எழுந்ததாக இருக்குது. ஆனால் நார்த்தன் டெலிவிஷன்ஸோ அல்லது ஈவன் இன்டர்நேஷ்னல் டெலிவிஷனில் டிஸ்கஸ் பண்ணணும்னு உட்காந்தாங்கன்னா அவங்க வந்து ரஜினிகாந்தையும் கமல்ஹாசனையும் தான் எடுத்து முன்னிறுத்துறாங்க. காரணம் என்னென்னா, அந்த கமல்ஹாசனும் ரஜினிகாந்தும் ஒரு எல்லா கலாச்சாரங்களுக்கும் உள்ள அடிப்படையான ஒரு ஜீவனுக்குள்ளே அவங்களால டேப் பண்ண முடிஞ்சிருக்கு. அந்த டேப்பிங் ப்ராசஸ் நடக்காத இடத்துல இருக்கக்கூடியவர்கள், அது எவ்வளவுதான் இன்டலெக்சுவலான ஒரு ஸ்ட்ரென்த் கொண்டதாக இருக்கட்டும், அது ரொம்பவும் ஒரு எவ்வளோ கிரேட் விஷயமா இருந்தாலும் கூட அதுக்குள்ள சம்வேர் ஒரு உயிர்ப்பு இல்லாததை தான் இது காட்டுது. அப்படி இல்லை. மோகன் வந்து ரொம்ப ஒரு அற்புதமான நுணுக்கமான ஒரு விஷயத்த சொல்லிட்டேன். ரொம்ப இது ஒரு பட்டவர்த்தமான அறிவு விவாதம். இது எப்படி நீங்க பாக்குறீங்க? அது ஒரு விஷயம் நான் நீங்க கேட்கலன்னா குறுக்கிட்டு சொல்லணும்னு நினைச்சேன். அந்த எலிட்ஸ் இருக்காங்கல்ல, அந்த ஆங்கிலம் தெரிந்தவர்கள் அப்படின்னு இங்க இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு லிட்ரேச்சர் தெரியல, சமகால தமிழ் இலக்கியம் தெரியல. அதனால எங்களை அங்க வந்து ரெப்ரசன்ட் பண்றதுக்கு ஆளே கிடையாது. எலிட்ஸுக்கு தமிழ் இலக்கியமே தெரியல. லிட்ரரி சென்சிபிலிட்டி இல்லைன்னா மாட்டுக்கு சமமாயிடுவான் மனுஷன் அப்படின்னு தான். அவருடைய ஒரு வார்த்தை வந்து நான் ரொம்ப உண்மையாக கண்டிக்கிறேன். மாட்டுக்கு இணையா அப்படின்னு மேபி வள்ளுவர்ல இருந்து அது இருக்குது. மாடு ஒன்றும் அவ்வளோ கேவலப்பட்ட ஜீவன் கிடையாது. இல்ல, மாட்டை நான் வந்து ரொம்ப நேசிக்கிறேன். ஒரு மனுஷனோட அடையாளம் இல்லாம போயிடும் சிக்கல் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். என்னன்னா, இந்த 5 சென்சஸ் 6 சென்சஸ் இந்த தன்னுடைய அறிவு சார்ந்த அல்லது தான் படித்த விஷயங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு கலாச்சாரத்தையோ அல்லது அதுக்குண்டான வெளிப்பாடுகளையோ அதுக்குண்டான நியாயங்கள் என்ன அப்படிங்கிறதுக்குண்டான ஒரு 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 என்ன சொல்றது, குறைஞ்சபட்ச கருணையே இல்லாத ஒரு ஹேண்ட்லிங் ப்ராசஸ் ஒன்று இருக்குது. எனக்கு பர்சனலா எனக்கு ஆக்சுவலா ஒரு கேள்விதான், எனக்கு அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. நான் தெளிவடைஞ்சுக்கிறேன், என் கருத்தை நான் மாத்திக்கிறேன். என்னன்னா வந்து 24 மணி நேரமும் சினிமா, டிவி பெட்டியில சினிமா பார்த்துட்டு டாஸ்மாக்ல போய் குடிச்சிட்டு நல்லா இப்போ ஃப்ரீ ரைஸே கிடைக்குது, நல்லா சாப்பிட்டு இப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கான் தமிழன் இன்னைக்கு. அதுல எந்த தவறும் இல்ல. நீங்க அதுல என்ன தவறு பாத்தீங்க? நான் வந்து விவாதிக்க விரும்பல. ஐயா, நாள் முழுக்க புத்தகம் படிச்சுட்டு மறுநாள் காலையில போய் சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட உட்கார வேண்டிய ஒரு தமிழனும் இருக்கான். அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, அப்படி ஒருத்தன் வாழ்ந்துட்டு போட்டும், நமக்கு என்ன சிக்கல்ங்கிறாரு. இல்ல, என்ன சிக்கல்ங்கிறது நீங்க இப்ப யூரோப்ல ஒரு பத்திரிகையாளனை கேட்டேன், என்ன வேலை? மோஸ்ட் போரிங் ஜாப் ஜேர்னலிஸ்ட் தான் அப்படிங்கிறான் யூரோப்பியன். ஏன்னா அங்க வெதர் ரிப்போர்ட்டை தவிர வேற எதுவுமே நியூஸே இல்ல. குற்றச்செயல்கள் அவ்வளவு கம்மியா இருக்கு. ஆனா இங்க பாருங்க, இன்னும் செயல்கள் கம்மி. எனக்கு தெரியல இவர் எந்த யுகத்தில் பேசிட்டு இருக்காரு. சோஷியோ பேத்தாலஜி, அந்த ஒரு மனுஷன் வந்து ஒரு இளைஞனுக்கு மனநிலை சரியில்லைன்னா
கன் எடுத்துன்னு போய் ஸ்கூல் குழந்தைங்களெல்லாம் சுடுற மாதிரி நிகழ்ச்சிகள் மேற்கத்திய சமூகத்துல தான் நடக்குது. அவர் யூரோப் பேசுறாரு, நீங்க யூஎஸ். இல்ல யூரோப்லயும் நடக்குதுங்க. ஜெர்மனில நடந்திருக்கு, யூகேல நடந்திருக்கு. நோ ஐ டிஃபர் வித் யூ. ரொம்ப ரொம்ப ரேர். யூரோப்புடைய ஃபிலிம்ஸா ரொம்பவும் கல்ச்சர்டான ஃபிலிம்ஸ். யூரோப்புடைய லிட்ரேச்சர் வந்து ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டடான லிட்ரேச்சர். இது எல்லாமே உண்டான விஷயங்கள் தான். ஆனா இந்த சென்சிபிலிட்டியும் இந்த சொஃபிஸ்டிகேஷனையும் முன் வச்சு நீங்க இந்த சொஃபிஸ்டிகேஷனுக்கு அப்பாற்பட்ட ஒரு நியாயமான அடிப்படை மனித உணர்வுகளுடைய வெளிப்பாட்டையும் அதோடைய நியாயங்களையும் புறக்கணிக்கிறீங்க. தமிழ் கலாச்சாரத்துல அப்படி ஒன்றும் தப்பு இல்லை, தமிழ் ஐடென்டிட்டிலையும் தப்பு இல்லை. இலக்கியம் வெறும் எக்ஸ்க்ளூசிவா இருக்க வேண்டிய அவசியமே இல்ல. இங்க வந்து சாதாரண மக்களை பத்தி தான் இலக்கியம் எழுதப்பட்டு இருக்கு. இங்க சாதாரண மக்களுடைய பாடுகளை பத்தி தான் இலக்கியம் எழுதிட்டு இருக்கு. இங்க சாதாரண மக்களுடைய எளிமையான பிரச்சனைகளை தொடக்கூடிய இலக்கியம் இருக்கு. அது நம்ம மொழியோடைய கலாச்சாரத்துடைய செயல்பாடையும் தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கு. அதை கவனிக்காம விடுறத பத்தி அவர் பேசினாரு. அதுக்கு நான் ஒதுக்குறேன். சினிமா மூன்றாம் தரம் சினிமாவா இருக்கிறதா பிரச்சனை. அதுதான் பிரச்சனை. மிக முக்கியமா தமிழ் பண்பாட்டு மேல இருக்கிற அட்டாக் மாதிரியே அதை காப்பாத்துறோம் அப்படின்னு கிளம்புற அதே மனிதர்கள் தமிழ் பண்பாட்டினோட அடி ஆழத்திலிருந்து எழக்கூடிய சில நியாயமான ஒரு மனித உணர்வு சார்ந்த எழுச்சிகளையும் அதோடைய நியாயங்களையும் புரிஞ்சுக்கல அப்படின்னு தான் நான் சொல்ல விரும்புகிறேன். உதாரணத்துக்கு உங்களோட அந்த மூன்றாம் தர சினிமா அப்படின்னு ஒரு சினிமாவை ஒதுக்குற ஒரு முயற்சி இருக்கு இல்லையா, இதுக்கு பின்னணியிலும் ஒரு நுணுக்கமான ஒரு அரசியல் இருக்கு, ஒரு நுணுக்கமான புரிதல் சார்ந்த ஒரு பற்றாக்குறை இருக்கு. அதாவது அந்த சினிமா எந்த மாதிரியான கிடையாது. நான் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ நான் கேட்க மாட்டேன். உங்களோட கேட்டகரைசேஷன் இருக்கு இல்லையா, நீங்க எதிர்பார்க்கறீங்க இல்லையா, இந்த குவாலிஃபிகேஷன் இருக்கிறவன தான் நான் வந்து இந்த கிரிட்டிசிசம் முன் வைக்கிறதுக்கான ஒரு அனுமதி கொடுப்பேன், கொடுக்க மாட்டேங்கிறது ரொம்ப ஆபத்தான. ஒரு நிமிஷம் அப்படி எல்லாம் பேச முடியாது. அதுக்கு முன்னாடி ரொம்ப சுத்தமா இருந்துட்டீங்களா இங்க? அப்படி நான் சொல்லலையே. அப்புறம் என்ன சினிமா வந்துருச்சா? இல்ல அது வெளிய வந்திருக்காங்க. ஒரு கேள்வி கேட்கறேன் சிம்பிளா, உங்களுக்கு புரியா? இங்க இருக்கிற இந்த ரெண்டு பக்கம் இருக்கிறவங்க தமிழர்களா வாழ விரும்புறார்களா, மனிதர்களா வாழ விரும்புறார்களா? இதுதான் என்னோட கேள்வி. அவங்க பதில் சொல்லட்டும், இவங்க வேண்டாம் எனக்கு. இவங்க பதில் சொல்லட்டும், அவங்க பதில் சொல்லட்டும். இவர் வந்து ஒரு கார்னரிங் process முயற்சி செய்துகிட்டு இருக்காரு. என்னன்னா ஒவ்வொருத்தரையும் நீங்க வந்து நல்லவரா கெட்டவரான்னு கேட்டா மேபி தனிமையில வேண்டா கூட நான் அது கூட சொல்லிக்க ஒத்துக்கிறவங்க இருக்கலாம். இவர் பொது மேடையில உட்காந்துக்கிட்டு நான் கெட்டவன், நான் வந்து காலையில எந்திரிச்சா இந்த கெட்ட செயல்கள் செய்வேன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. அது மாதிரி எல்லாரையுமே ஒரு கார்னர் பண்ணி அவங்க கிட்ட இருந்து ஒரு வார்த்தையை வாங்கிக்கிறது வந்து ஒரு சீப் டாக்டிக். ஒன் செகண்ட். இல்ல நான் சொல்றேன். ரெண்டாவது, நீங்க இவர் என்ன செய்யறாருன்னா தமிழ், சமயம், சாதி எல்லாத்தையுமே வந்து ஒரு 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 டிஃப்ரெண்டான ரொம்ப ரொம்ப வைடான ஒரு விஷயங்களை, உதாரணத்துக்கு சிவிலைசேஷன் வேற, கல்ச்சர் வேற, லாங்குவேஜ் வேற, கல்ச்சர் வேற, இந்த மாதிரியான தனித்தனியான விஷயங்களை வேறான விஷயங்களை ஒன்று சேர்ந்து அந்த கேட்டகரிஸ் எல்லாத்தையுமே கன்ஃபியூஸ் பண்ணி அந்த எல்லாத்தையுமே ஒரே ஸ்வீப்ல அடிச்சு தள்ளிடணுங்கிற ஒரு முயற்சி செய்யுது. இந்த இது வந்து இது எல்லா ஐகானா கிளாஸ்க்குள்ளேயும் எல்லா அந்த எனக்கு தெரியும் அந்த டெஸ்ட்ரக்ஷன் ஒரு 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 ஸ்ட்ராங்கான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு எலிட் ஸ்ட்ரக்சரை உடைக்கணும் அப்படின்னா அது எதையெல்லாம் சார்ந்திருக்குதோ அது எல்லாத்தையுமே உடைக்கிறதுனால தான் இது சாத்தியம்னு நினைக்கிறாங்க. பட் அது இந்த முயற்சிகள் ஒரு கிரிட்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ வைக்கிற பாயிண்ட் வரைக்கும் அது வந்து யூஸ்ஃபுல் தான். பட் கலாச்சாரங்கள் வந்து யாரையுமே எந்த இன்டலெக்சுவலையும் நம்பி இது வரைக்கும் நின்னதில்லை. எல்லா கலாச்சாரமும் என்னை மாதிரி இன்டலெக்சுவலையும் மீறி காரி துப்பி மென்று முழுங்கி துப்பி வெளியே கலாசிட்டு அது வந்து அதோட வேலை செய்துக்கிட்டு போகும். அதில் தமிழ் கலாச்சாரத்துக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி உண்டு. அதுக்கு ஒரு வேலிடிட்டி இருக்குது. அதுக்கு ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு மனம், அந்த வார்த்தை தவிர எனக்கு எதுவும் சொல்ல தெரியல, அந்த ஒரு ஃப்ளேவர், அந்த மனம் இருக்குது. அது இருக்க தான் செய்யும். இந்த படித்த பெண்கள் நுனி நாக்கில் இங்கிலீஷ் பேசணும்னு அடியாளத்தில் ஆசைப்படுற பெண்களும் கூட புடவை கட்டிக்கிட்டு தென்னச்செருக்களில் சுற்றுறாங்க அப்படின்னா அவங்க சுற்றுறதை வந்து ஒரு ஃபேஷன் ஸ்டேட்மெண்ட்டாகவே அவங்க எடுக்கிறாங்கனாலும் கூட அந்த மனம் வந்து எப்படியோ அது வந்து வரதான் செய்யுது. அது ஆரோக்கியமான ஒரு விஷயம்னு நினைக்கிறேன். அது எவ்வளோ இன்டெலெக்சுவல் டிபேட்டை அதை அழிச்சிட முடியாது. ஓகே, சின்ன சின்ன சுவாரஸ்யமான கேள்விகளில் தொடங்கி சுவைபட சுவாரஸ்யமாக பல விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம். ஒரு பெரிய இன்டெலெக்சுவல் டிபேட், ஒரு பெரிய ஃபைட் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். இதோட நீள அகலங்களை எல்லோருக்கும் தெளிவாக புரிந்து கொள்ள முடியுமா அப்படிங்கிறது கேள்வியாக இருந்தாலும் இது ரொம்ப அவசியமான ஒரு டிபேட்டுங்கிறத மறுக்க முடியாது. தொடர்ந்து பேசலாம். ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறம். இது ஆச்சி மசாலா நீயா நானா பவர்ட் பை எல்டியா, கோ பிரசன்டட் பை சன்லேண்ட் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயா நானா பவர்ட் பை எல்டியா கோ பிரசன்டட் பை சன்லேண்ட் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். ஒரு பக்கம் பெண்கள், இன்னொரு பக்கம் ஆண்கள். நம்முடைய தமிழ் பண்பாட்டில் கலாச்சாரத்தில் இருந்த விஷயங்களை இப்பொழுதும் இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைமுறை தனக்குள் வைத்திருக்கிறதா, எந்தெந்த விஷயங்களை அவர்கள் நேசிக்கிறார்கள் பேசிட்டு இருக்கோம். பொங்கல் நாள் அன்று தொடர்ந்து பேசுவோம். கடந்த ஒரு 50 நிமிஷம் நடந்த டிபேட்டோடைய டெப்த் மேபி உங்களுக்கு புரியாமல் இருந்திருக்கலாம். நிறைய பேர் ரெஸ்ட்லெஸ்ஸாக இருந்தீங்க. நான் பார்த்த 2 சைடு நான் சமாதானம்லாம் சொல்ல முயற்சி பண்ணேன். பட் நீங்கள் ஷோவா பார்க்குறப்போ இது தமிழ் சூழலுக்கு எவ்வளவு ஒரு இன்டலெக்சுவல் டிபேட் இதுக்குள்ளே நடந்திருக்குங்கிறது நீங்கள் பார்க்க முடியும். பிகாஸ் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நோக்கி இது போகணுங்கிறது தான் இந்த ஒட்டுமொத்த ஷோவுடைய ஐடியாவுமே கூட. இது இவங்க 4 பேருக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் பகையாளிலாம் கிடையாது. 4 பேருமே இன்டலெக்சுவலாக திங்க் பண்ணக்கூடிய திங்க் டேங்க்ஸ் தான். ஸோ நீங்கள் ஷோவா பார்க்குறப்போ இதோடைய டெப்த்து புரியும். ஒரு தமிழ் அப்படிங்கிற அடையாளம் பற்றி தான் எல்லாருக்கும் ஒரு முக்கியத்துவம் இருக்குது. ஒருவருக்கு இந்த தமிழ் அடையாளங்கிறது எது அப்படிங்கிறதாக இருக்குது. தமிழ் அடையாளம் சிதைவதாக இருக்கிறது ஏன் அப்படின்னு ஒருத்தருக்கு இருக்குது. இன்னொரு பக்கம் சிதைவதை மீட்டெடுப்பதை பாசிட்டிவாக பார்க்குறேன்னு சொல்கிறது ஒன்று இருக்குது. சிதைவுக்கான காரணங்களாக இன்றைக்கி இருக்கக்கூடிய ஊடகங்கள் சில தவறு செய்கின்றன அப்படிங்கிற ஒரு பார்வை ஒருத்தருக்கு இருக்குது. இது எல்லாத்தையும் சேர்த்தின பொதுமக்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து தான் இந்த ஷோவை நான் பார்க்குறேன். ஸோ இந்த இன்டலெக்சுவல் டிபேட்டை தாண்டி இங்கே நம்ம பார்த்ததில் 4-5 விஷயங்கள் ரொம்ப மகிழ்ச்சிக்குரியதாக இருந்தது. ஒன்று, பரவலாக ஊடகங்களில் சொல்லப்படுவது போல அல்லது வெளியில் பேசிகிட்டு இருக்கிறது போல ஏதோ காலையில் பிரெட் அண்ட் டோஸ்ட் சாப்பிடக்கூடிய ஒரு மனிதர்களாக நம்ம வெளியில் சித்தரிச்சுக்கிட்டு இருக்க மாதிரி நம்ம குடும்பங்கள் இல்லை. ஓரளவுக்கு இங்கே இருக்கக்கூடிய உணவு முறை பழக்க வழக்கங்கள் வழமையானது எதுவோ அதுபடியே பின்னால் நடந்துட்டு இருக்கு. இரண்டாவது, எந்த சமூகமே பொருளாதார ரீதியாக அறிவு ரீதியாக வளர்ச்சி அடைகிற போது தன்னுடைய அடையாளத்தை தேடி திரும்ப போகும். ஒட்டுமொத்த உலகமே ஒரே சமூகமாக இருந்தாலும் கூட என்னுடைய அடையாளம் என்பது ஒன்று தொடர்புடையதாக இருக்கு. அது என்னுடைய செல்ஃப் எஸ்டீமோட கனெக்டடாக இருக்கிற காரணத்தினால தான் இவர்கள் எந்த அளவுக்கு இது இன்டாக்டாக வச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். ஆனால் 4-5 விஷயத்தை இங்கே சொல்லியாகணும். ஒன்று, மார்க்குக்காக ஃப்ரெஞ்சு படிக்கிறேன்னு ஃப்ரெஞ்சை ஏமாத்தாதீங்க. நம்ம அது எல்லாத்தையும் கொஞ்சம் ஊன்றி படிக்கல. தேவை சார்ந்து மட்டுமே என்னுடைய அறிவை வளர்த்துக் கொள்கிறேன், தேவை சார்ந்து மட்டுமே என்னுடைய மொழியை பயன்படுத்திக் கொள்கிறேன், தேவை சார்ந்து மட்டுமே என்னுடைய ஐடென்டிட்டியை பயன்படுத்திக் கொள்கிறேங்கிற நிலையிலேருந்து கொஞ்சம் நம்ம ரிவைவ் ஆக வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது. ஸோ தட் இன்னைக்கு இந்த ஷோவில் குறைஞ்சபட்சம் ஒரு 10-20 வார்த்தை, நிறைய வார்த்தைகள் தெரிஞ்சிச்சு அப்படின்னு நினைக்கிறேன். தமிழ் லிட்ரேச்சரில் அல்லது தமிழ் லிட்ரேச்சரில் அன்பு, அறிவு இது 2 ரொம்ப அழகாக இன்சிஸ்ட் பண்ணியிருக்காங்க. தெய்வத்தால் ஆகாதெனும் அப்படின்னு வருது. அந்த அளவுக்கு இவங்க வந்து அறிவுக்கு முக்கியத்துவம் தராங்க. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்படின்னு சொல்கிற மரபு இருக்குது. அவங்க அம்மா, அப்பா, குரு யாராக இருந்தாலும் பரவாயில்ல, உன்னுடைய மெய்ப்பொருள் காணணும் அப்படி சொல்கிறது. அன்பு பற்றி பேசும்பொழுது அன்புக்கு உண்டோ அடைக்கும் தாழ் இது போன்ற எல்லாமே இருக்குது. இந்த அன்பும் அறிவும் இந்த லிங்குவிஸ்டிக் குரூப் தொடர்ந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க. நடுவில் நிறைய இழந்திருக்காங்க. யாதும் முறை ஆபரம் கேள்விங்கிற விஷயத்தை வந்து இன்னமும் தமிழர்கள் சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஒன்று. ரெண்டாவது, நமக்கு கவலை தான், மராத்தி அலையிறது நமக்கு கவலை தான். இன்னொரு பக்கம் வந்து இங்கே வந்து நீங்கள் ஃப்ரெஞ்சை மார்க்குக்காக படிக்காதீங்கன்னு சொன்னப்போ இங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே அதை என்டாஸ் பண்ணாங்க. அது எந்த லாங்குவேஜ் இருந்தாலும் அதோடைய லிட்ரேச்சரை, அதோடைய கிளாசிக்னஸை நம்ம புரிஞ்சுக்கணும்.